வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் 29. அலுவலகத்தில் இப்போது மங்களாவின் அந்தஸ்து திடீரென்று உயர்ந்து விட்டிருந்தது. அம்மாவுக்குன்னு ஸ்பெஷல் டீ கொண்டு வந்திருக்கேன். பட்கள் அனைத்தையும் காட்டி ஆஃபீஸ் பையன் தேநீர் கோப்பையை அவள் மேஜை மீது வைத்தான். மங்களா மௌனமாக அவனை பார்த்தாள். கல்யாணமானதும் அம்மா வேலை செய்ய போவதில்லையாமே. அப்போ என் தீபாவளி பொங்கல் தினத்துக்கு நான் ஐயாவோட பங்களாவுக்கு தான் வந்து வசூல் செஞ்சுக்கணும் போலிருக்கு, சிரித்தான் அவன். அலுவலகத்து சங்கதியை வீட்டிற்கும் வீட்டு விஷயங்களை அலுவலகத்திற்கும் கொண்டு குழப்பி கொள்கிறவர் காசிநாத் இல்லை. நீ அங்கு வந்து நின்றால் இனாம் கிடைக்காது, ஐயாவின் கோபம்தான் கிடைக்கும். சொல்ல வேண்டும் என்ற ஆவலில் துடித்தாள். ஆனால் மௌனமாக முறவழித்துவிட்டு தபாலில் வந்திருந்த கடிதங்களை சேர்த்து அவன் கையில் கொடுத்தாள். மேனேஜரிடம் கொண்டு கொடு என்று ஜாடை காட்டினாள். தேநீர் கோப்பையுடன் மாலினி அவள் மேஜை அருகே வந்தாள். மிஸ் மங்களா, ஒன்று கேட்கிறேன், கோச்சிக்க கூடாது. உத்தேசமாக உங்கள் கல்யாணம் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் என்ற பாவனையில் மங்களா அவளை வெறித்தாள். உங்களுக்கு நல்லதாக ஒரு கல்யாண பரிசு வாங்கி தர திட்டமிட்டிருக்கிறோம். முன்னதாக தேதி தெரிஞ்சால் எல்லார்கிட்டே இருந்தும் பணத்தை வசூல் பண்ண சுலபமாக இருக்கும். அந்த பொறுப்பு என்னுடையதாக்கி விட்டுருக்கு. ஒரு மொட்டை கடித ரூபத்தில் ஏற்கனவே கல்யாண பரிசு வந்தாச்சு. இன்னும் என்ன எனக்கு கொடுக்க பாக்கி வச்சிருக்கேள் என்று கேட்க வேண்டும் போல நெஞ்சு வரை எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டாள். மேனேஜரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் முறை. மெல்ல சிரித்தாள். அப்பாடி, அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? மாலினி மிரட்சியுடன் அப்பால் நகர்ந்தாள். அன்று மாலை பதஞ்சலி வெற்றிலை துப்பி வாயை கொப்பளித்துவிட்டு பின்னால் இருந்து வந்தவர் நேரே அவளிடம் வந்தார். கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் விரிச்சோடி போயிடும். ஆனால் அதுதான் சரி. வேலை இல்லாத அவதிப்படும் ஒரு ஆளுக்கு அந்த வேலை உதவும் இல்லையா? மேலும் குடும்ப தலைவிங்கிற ஸ்தானம் இந்த அலுவலகத்து வேலையை விட ரொம்ப உயர்ந்த பதவியாச்சே. ஈஹி, முகூர்த்த தேதி கூட நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த சென்னையில் இப்போவெல்லாம் கல்யாண மண்டபம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கே. மங்களா பதிலளிக்காது மௌனமாக இருந்தாள். என் மூத்த பெண் விஜயா கூட 2 மாதமா டவுனிலே ஒரு காகித கம்பெனியில் டைப்பிஸ்ட் வேலை பார்க்குறா. இந்த காலத்திலே ரொம்ப பசங்கள் வேலை பார்க்குற மனைவி தான் வேணும்னு கேட்கிறார்கள். நிறைய அப்படிப்பட்ட வரன்கள் வருது. எனக்கு பிடிக்கலை. என் பெண்ணுக்கு கல்யாணமானதும் அவள் நிம்மதியாக குடும்பத்து தலைவியாக ஒதுங்கி வீட்டிலே தங்கிடணுங்கிறது என் ஆசை. ஆஃபீஸ் வீடுன்னு சுமக்க மாட்டாமல் இரட்டை பொறுப்பை குழந்தை தலையில் கட்டக்கூடாது. அவள் நிம்மதியாக வாழணுங்கிறது என் ஆவல். உங்கள் பெண் மட்டும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். மற்றவர்களின் பெண்கள் சஞ்சலத்திலே தவிக்கணும். ஏன் சார், நீங்கள் தானே அந்த மொட்டை கடிதங்களை எழுதினீர். வயசாகியும் உங்களுக்கு கொஞ்சமும் விவேகம் இல்லையே. இப்படி ஒரு கோணல் புத்தி ஏன் சார்? படபடவென்று கேட்க மனம் துடித்தது. ஆனால் அவர்தான் அவைகளை எழுதினார் என்பதற்கு என்ன ஆதாரம்? வீணாக அவருடன் மனஸ்தாபங்கள் ஏன்? மங்களா பிடி கொடுத்து பேசாது வழக்கம் போல மௌனமாக இருந்தது அவருக்கு எரிச்சலை ஊட்டியது. ஆனாலும் இந்த பெண்ணுக்கு மண்டை கர்வம் அதிகம். தமக்குள்ளே எண்ணி வைக்குண்டவராக தமது இருக்கையை நோக்கி நடந்தார். தன் பெயருக்கு வந்த அனாமதேய கடிதத்தை அவள் காசிநாத்திடம் காட்டத்தான் விரும்பினாள். அன்று மாலை அவளை சந்திக்க அவன் ஹாஸ்டலுக்கு வந்திருந்தான். கைப்பைக்குள் அந்த கடிதத்தை போட்டுக்கொண்டு விரைவாக கீழே வந்தாள். உட்கார நேரமில்லை, நாம் உடனடியாக கடைக்கு போகணும், பரபரப்பாக பேசினான் அவன். குழப்பத்துடன் அவள் காரில் உட்கார்ந்து கொண்டாள். அதை ஓட்டிக்கொண்டே வந்த காசிநாத் பேசினான். என் குருநாதர்கிட்டிருந்து வீட்டுக்கு கடிதம் வந்திருக்கு. அதில் அவர் கல்யாணத்துக்கு 3 தேதிகள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஒரு முகூர்த்த நாள். அப்போவே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு என் முடிவு. உனக்கும் சம்மதம் தானே? அத்தனை விரைவில் அவர்களது திருமணமா? மங்களாவுக்கு மகிழ்ச்சி கற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் இஷ்டம், எனக்கும் சம்மதம், மெதுவான குரலில் பதில் அளித்தாள். கல்யாணத்தை என் குருநாதர் குறிப்பிட்டுள்ள முதல் முகூர்த்தத்தில் வச்சிக்க நான் ஏன் அவசரப்படுறேன் தெரியுமா? சித்த முன்னதான் டைரக்டர் பிரசாத் என்னை போனில் கூப்பிட்டார். அடுத்த வாரம் நான் அவரை பம்பாயில் சந்திக்கணுமாம். வியாபார விஷயமாக ஜெர்மனிக்கு நான் அடுத்த மாதம் போய் வரணுமாம். அதை பற்றி பேசி முடிவு செய்ய உடனே வந்தாகணும்னு சொன்னார். திகைப்புடன் இருந்த மங்களாவின் கரத்தை தனது இடது கையால் பிடித்து மென்மையாக அழுத்தினாள்.
பிரசாத் தான் எனக்கு இந்த யோசனையை சொன்னவர். சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சுக்கோ, மனைவியோடையே வெளிநாட்டு பயணத்துக்கு கிளம்பு, செலவு முழுவதும் என்னுடையது, நான் உங்களுக்கு கொடுக்கிற கல்யாண பரிசு இது, ஹாயா புது மனைவியோட வெளிநாட்டிலே தேனிலவு கொண்டாடி கொள்ளுன்னு சொல்கிறேன், ரொம்ப யோசிக்கிறியேன்னு அதட்டினார். சரின்னு ஒப்புக்கொண்டு விட்டேன். வெளிநாட்டு பயணம் உனக்கும் இஷ்டம்தானே? மூச்சு திணறுவது போன்ற ஆனந்தம் அவளுக்கு. உங்கள் இஷ்டம் என்று நெருக்கமாக அவன் அருகே நகர்ந்து கொண்டாள். கல்யாணத்தில் வீண் செலவு செய்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். அதனாலே நம்ம கல்யாணத்தை எளிமையாக ஒரு கோவிலில் முடிச்சுப்போம். ஆஃபீஸில் உள்ளவர்களுக்கும் டைரக்டர் பிரசாத்துக்கும் ஹோட்டலில் விருந்து கொடுத்துடுவோம். என்ன சொல்கிற? எல்லாத்துக்கும் என் இஷ்டம்னு தலையாட்டி கொண்டு இருக்க தேவையில்லை. நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுக்கும் இருவருடைய சம்மதமும் தான் தேவை. ஏதாவது இப்படி காட்டி உடனே சொல்லணும், பேசாமல் இருக்கக்கூடாது. வாழ்க்கையிலே நாம் ஒருவருக்கொருவர் துணை, யாருக்கும் யார் அடிமை இல்லை. இவைகளையெல்லாம் அவன் சொல்ல கேட்க அவளுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. கல்யாணத்துக்கு தேவையான ஜவுளிகளை இப்போவே எடுத்து முடிச்சிடுவோம். அடுத்த வாரம் எனக்கு நிறைய வேலை இருக்குது சொல்லிக்கொண்டே காரை கடை தெருவில் ஜவுளி கடை முன் நிறுத்திவிட்டு இறங்கினான். அவள் தொடர்ந்தாள். தேவைப்பட்டதை வாங்கி கொண்டு அவர்கள் திரும்பினார்கள். ஹாஸ்டல் தோட்டத்தில் வழக்கமான இடத்திலே காரை நிறுத்திவிட்டு வலுவான ஜவுளி பார்சலை தூக்கி கொண்டு ஹாஸ்டல் வாசல் படி வரை கூட நடந்து வந்தான். முகூர்த்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கிறதை பற்றி எனக்கு திருப்தி. ஹாஸ்டல் வார்டன் கிட்டே புடவைகளை கொடுத்து பத்திரமாக இரும்பு பீரோவில் வச்சிருக்க சொல். இன்னும் ஏதாவது தேவையா? நினைச்சு பார்த்தியா? அன்போடு அவன் கேட்டான். புடவை பார்சலை வாங்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் முறவளித்தாள். ஒன்று உண்டு, உங்கள் அருகாமை. சதா தேவைன்னு சொன்னால் வேடிக்கையாக கேட்டாள். வெளிநாட்டு பயணத்தின் போது அந்த அருகாமை ரொம்ப சலித்து போயிடும்னு நான் சொன்னால் பதிலுக்கு பரிகசித்தான் அவன். காலம் முழுவதும் சலிக்கவே சலிக்காது என்று நான் சொன்னால் சிரித்து கொண்டே அவள் விடை பெற்று கொண்டு உள்ளே சென்று விட்டாள். மகிழ்ச்சியான உல்லாசமான மனநிலையில் இருக்கும் அவனிடம் அந்த கடிதத்தை பற்றி பேசாமல் இருப்பது தான் முறை என்று நினைத்து கொண்டாள். புடவை பார்சலை பத்திரப்படுத்தி வைக்கும்படி வார்டனிடம் ஒப்படைத்துவிட்டு அறைக்கு வந்தாள். அடுத்த வேலையாக அந்த கடிதத்தை சுக்குநூறாக கிழித்து குப்பை கூடையில் போட்டாள். மறுநாள் மாலை தையல் கடையை தேடி அந்த ஷாப்பிங் சென்டருக்கு வந்திருந்தாள். காரை வெளியே உரிய இடத்தில் நிறுத்திவிட்டு வர காசிநாத் போயிருந்தான். புடவைகளுக்கேற்ற ரவிக்கை துண்டுகளை தைக்க கொடுத்துவிட்டு தையல்காரர் கொடுத்த ரசீது சீட்டை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தவள் தீகிட்டு நின்று விட்டாள். அவள் அண்ணா ஏதோ காரியமாக வேகமாக அங்கு வந்து கொண்டிருந்தவர் அவள் மீது மோதி கொள்ளாத குறையாக திகைப்புடன் அவரும் நின்று விட்டார். சமாளித்து கொண்டாள் மங்களா. அண்ணா, உங்களை வந்து வீட்டிலே பார்த்து நேரே சொல்லணும் தான் இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி சந்திக்க நேர்ந்து விட்டது. எனக்கும் எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் காசிநாத்துக்கும் வர மாதம் 15ஆம் தேதி கல்யாணம் நடக்கிறதாக நிச்சயமாயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதை என்கிட்ட ஏன் வந்து சொல்லணும்? மங்களா துயரத்தை மென்று விழுங்கினாள். அண்ணா, அவள் குரல் தழுத்தழுத்தது. அண்ணா வேண்டாம்னு வீட்டை விட்டு போனேன். இப்போ நீயே ஒருத்தனை தேடி கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட. இதுக்கப்புறம் நான் எதுக்கு? அண்ணாவின் குரல் சீறியது. முகம் நெருப்பாக தகித்தது. அப்பா இருந்தால் இந்த சமயம் என்ன பண்ணியிருப்பாரோ? அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து எங்களே ஆசீர்வாதம் பண்ணணும்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். குடும்பத்தின் மானத்தை குலைச்சதுக்கு அப்பா இருந்திருந்தா பேசாமல் சமுத்திரத்தில் இறங்கி உயிரை மாய்ச்சின்றிருப்பார். ஆனால் அது செய்ய என்னால் முடியலை. எனக்கு பொண்டாட்டி பெண் என்கிற பொறுப்பெல்லாம் இருக்கே. வெட்கத்தை முழுங்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுண்டு போகிறேன். அண்ணா, துக்கம் நெஞ்சை அடிக்க சுற்றிலும் மனிதர்கள் நடமாடுவதை கூட பாராட்டாது லேசாக விசுமிவிட்டாள். அந்த உறவு அத்து போச்சுன்னு அப்போவே தான் சொல்லிட்டேனே. மறுபடியும் அண்ணான்னு கூப்பிட்டு எரிச்சலை கிளப்பாதே. ஆனால் ஒன்று சொல்லாமல் இருக்க முடியலை. முன்பின் தெரியாத எவனையோ நம்பிண்டு கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்க. பேர் கெட்டது மிச்சம்னு சந்தியிலே நிற்க போகிற. கடைசி நிமிஷத்திலே வேண்டாம்னு அவன் ஒதுக்கிட்டா அவனை உன்னால் என்ன செய்ய முடியும்? பெரியவா 4 பேர் இருந்து நடத்தி வைக்கிற கல்யாணத்திலேயே எத்தனையோ சண்டை சச்சரவுகள் வந்து புகுந்துடுறது. பேக்ரவுண்டே இல்லாத பயலை நம்பி சேச்சா, உன் பழைய விஷயங்களை கேள்விப்பட்டால் கல் நெஞ்சுக்காரன் கூட கலங்கி கவலைப்பட தொடங்கி விடுவான். நமக்கு இந்த பெண் வேண்டாம்னு.
இவன் நகர்ந்து கொள்ள எத்தனை நேரம் பிடிக்கும்? நான் உருப்பட மாட்டேன், அழிஞ்சுதான் போவேன்னு வீம்பு பிடிச்சா விளைவை அனுபவியே என்று மேலே நடந்து சென்று விட்டார். ஆத்திரமும் அழுகையும் பொத்து கொண்டு வந்தது அவளுக்கு. உணர்ச்சிகளை சமாளிக்க முயன்றபடி அவர் போன திசையையே வெறித்து கொண்டு நின்றாள். அவள் வாழ்க்கையில் ஏன் இப்படி எங்கு திரும்பினாலும் முட்டுக்கட்டைகள்? அலுவலகத்தில் பதஞ்சலி, வெளி உலகில் அத்தான் வசந்த், உறவினர்களில் அண்ணா மன்னி, இன்னும் கண்களுக்கு புலப்படாத எத்தனை இடைஞ்சல்கள்! அவள் என்ன பெரிய அரசியல் பதவிக்கு ஆசைப்பட்டாளா? எல்லா பெண்களைப் போல மனதுக்கு பிடித்தவனை மணந்து கொண்டு ஒரு சாதாரண குடும்ப தலைவியாக வாழத்தானே ஆசைப்பட்டாள். அதற்கு கூட இத்தனை இடையூறுகளா, எதிர்ப்புகளா? கடவுளே! கன்னத்தில் உருண்ட நீர்த்தி விலையை விரலால் சுண்டிவிட்டு துயரத்தை சமாளித்தபடி அவள் திரும்பும் முன் காசிநாத் அருகில் வந்துவிட்டான். என்ன ஒரு மாதிரியா இருக்க? கண்கள் கலங்கி போனாப்புல தெரிகிறது, வியப்பும் திகைப்புமாக கேட்டான். உதவிக்கு மனுஷா ஒருத்தரும் இல்லையே, நம்ம 2 பேருமே எல்லாத்தையும் எடுத்துட்டு அலையிறோமேன்னு நினைச்சேன். அப்பா உசிரோடு இருந்திருந்தால் இப்படி அனாதியாக விட்டு இருக்க மாட்டார்னு நினைப்பு வந்ததும் கண் கலங்கியது. மன்னிச்சுக்கோங்க, திணறினாள். உன் அண்ணா இந்த பக்கம் போகிறதே நான் பார்த்தேன். ஏதாவது கோபமாக அவர் பேசியிருக்கணும். அது என்னன்னு உன்னை கேட்டு உன் மனசை புண்படுத்த நான் விரும்பலை. உனக்கு நான், எனக்கு நீ என்ன இருக்கும் போது நாம் அனாதைகள் இல்லை. அதை நீ நன்னா புரிஞ்சுக்கொள்ளணும். அன்போடு கடிந்து கொண்டான். மறுபடியும் அவள் கண்கள் கலங்கின. வழியில் இந்த ஹோட்டல் அருகே காரை நிறுத்திவிட்டு அவளை உள்ளே அழைத்து சென்றான். அந்த வாஷ்பேஷனில் முகத்தை அலும்பிக்கோ, இந்தா தொடச்சிக்கோ. தன் கை குட்டியை கொடுத்து விட்டு குடும்ப அறைக்குள் இருந்த ஒரு நாட்காலியில் அமர்ந்து கொண்டான். முகத்தை கழுவி துடைத்து கொண்டு சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியில் கலைந்து விட்ட கூந்தலை சீராக்கி கொண்டு அவன் எதிரே வந்து உட்கார்ந்தாள். பையன் கொண்டு வந்த காஃபி கோப்பைகளில் ஒன்றை அவள் அருகே நகர்த்தினான். ரொம்ப அழுது விட்டுருக்க, தலைவலிக்க போகிறது. முதல்ல காஃபியை சாப்பிடு. சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமயத்திலே சஞ்சலப்படக்கூடாது. ப்ளீஸ் மங்களா, சொல்லி கொண்டே மேஜை மீது கிடந்த மிருதுவான அவளது கரங்களை பற்றி மெல்ல அழுத்தினான். மங்களா, நீ வருத்தப்பட்டால் என் மனம் ரொம்ப வேதனைப்படும். அதையும் புரிஞ்சிக்கோ, மென்மையாக முறவளித்தான். அன்று இரவு வெகு நேரம் அவள் உறங்கவே இல்லை. அவனை பற்றியே தான் சிந்தித்து கொண்டிருந்தாள். அவள் கண் கலங்குவதை காண பொறுக்காத துடித்து போன காசிநாத் அவளுக்கு துரோகம் செய்வார். அண்ணாவுக்கு ஆனாலும் இத்தனை ஆத்திரம் தகாது, கொஞ்சமும் தகாது. தகாது. படுக்கையில் அமைதியின்றி பலமுறை புரண்டாள் அவள். அத்தியாயம் 30. மறுநாள் காலை விமானத்தில் காசிநாத் பம்பாய்க்கு பயணப்படுவது என்று ஏற்பாகி விட்டிருந்தது. டைரக்டர் பிரசாத்தை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த நாள் அவருடன் காரில் சூரத்திற்கு சென்று அவருடைய தாயின் ஆசையை பெற்று பின்னர் தனியே அவன் மட்டும் பரோடாவுக்கு புறப்பட்டு செல்வது என்று திட்டம். எல்லாவற்றிற்கும் முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்து விட்டிருந்தான். எந்த நேரத்தில் தான் எங்கே இருக்கக்கூடும் என்று தனது பயண திட்டத்தையும் அவளிடம் விரிவாக சொல்லியிருந்தான். மாதம் ஒரு முறை ஆசில்வாசிகள் ஏதோ காரணம் பற்றி வெளியே தங்கிவிட்டு நேரம் கழித்து வரலாம். ஆனால் முன்கூட்டியே அனுமதி பெற்று இருக்க வேண்டும். இரவு 10 மணிக்குள்ளாக திரும்பிவிட வேண்டும் என்றதொரு சலுகை அந்த ஹாஸ்டல் விதிகளில் அடங்கியிருந்தது. இதுவரை அவள் அதை உபயோகித்ததில்லை. அன்று காலையிலேயே அந்த தனிப்பட்ட அனுமதியை மங்களா பெற்று கொண்டு விட்டிருந்தாள். அன்று மாலை நீண்ட நேரம் அவனுடன் பேசி கொண்டிருக்க விரும்பினாள். பல காலம் பழக்கப்பட்ட அன்பினை பிரிய போகிறதொரு நெடுந்துயரம் அவளுள். அது முடிவில்லாத ஒரு பிரிவு போன்ற திகிலும் கூட. அழுகையும் துக்கமும் நெஞ்சை அடைக்க அவள் ஹாஸ்டல் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தாள். மாலை வெயில் மறைந்து இருள் லேசாக பரவி கொண்டு வந்தது. அனுமதி நேரம் வீணே கரைகிறது என்ற ஆதங்கத்துடன் அடிக்கொரு தடவை கேட்டையை பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் யுகமாக நீண்டு கனத்தது. கம்பத்தில் இருந்த முட்டை விளக்கு எரிய தொடங்கிய போதுதான் காசிநாத் காரை ஓட்டி கொண்டு வந்தான். நாளை காலை பயணத்துக்கெல்லாம் தயார் செய்து கொள்ளே நேரம் ஆயிடுத்து. மன்னிச்சுக்கோ, கூறியபடியே காரின் கதவை திறந்து விட்டான். வழக்கம் போல கடற்கரைக்கு காரை செலுத்தாது நேரே தன் வீட்டிற்கு ஓட்டினான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என் வீட்டு மகாலட்சுமி உள்ளே காலை வைக்கணும்னு ஆசை. சிரித்தபடி காரை வாசலில் நிறுத்தினான். கதவை திறந்தபோது கம்மென்று ஊதுவத்தியின் கர்வனம் முகத்தில் மோதியது. விளக்கை போட்டான். முன்னரே மேஜை மீது அவளை வரவேற்பது போன்று
போன்று ஒரு பீங்கான் பூந்தொட்டியில் ரோஜா மலர்கள் அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன. சாப்பாட்டறை மேஜையை சுத்தமானதொரு விரிப்பு மூடிக்கொண்டிருந்தது. அதன் மேல் 2 தட்டுகளும் டம்ளர்களும் தண்ணீர் கூஜாவும் தயாராக இருந்தன. என்ன விசேஷம் இன்னைக்கு? வியப்புடன் மங்களா வினவினாள். உன்னோடு தனிமையில் கொஞ்ச நேரம் பேச வாய்ப்பு கிடைக்கும் நாளெல்லாம் என் விசேஷ நாட்கள்தான். கண்களை சிமிட்டி கொண்டு அவன் சிரித்தான். அவள் முகம் சிவந்து போனாள். மார்பு மகிழ்ச்சியால் விம்மி தணிந்தது. பரிகாசம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வாங்கோ, செல்லமாக கடிந்து கொண்டாள். ஹோட்டலில் சாப்பிட்டு அழுத்து போச்சு. ஒரு வார காலம் உன்னை பார்க்காமல் இருக்க போகிறோம்னு கவலை மனசே குடையறது. அதனாலே இன்னைக்கு வீட்டிலேயே நாம் இருவரும் சாப்பிட்றதுன்னு முடிவு செஞ்சேன். சமையல்கார பையனிடம் எல்லாம் தயார் செய்ய சொல்லியிருந்தேன். என்னத்துக்கு இந்த சிரமம்? உனக்காக நான் எந்த சிரமத்தையும் பொருட்படுத்த மாட்டேன். தெரிஞ்சுக்கோ, ரொம்ப பசியாக இருக்க போல இருக்கு. முதல்ல கையை அலம்பிடுவா, சாப்பிடுவோம். அவளது கண்கள் பணித்தன. எத்தனை அன்பான மனிதர்! சிரிக்க சிரிக்க பேசி அவள் சிந்தை முழுவதையும் கொள்ளை கொண்டு விட்டாரே. அவரை கணவனாக அடையப் போகிறவள் வாக்கியவதி என்பதில் சந்தேகம் ஏன்? துரதிருஷ்டக்காரி என்று பேசின எல்லோரும் சீக்கிரம் வாயை மூடிக்கப் போகிறார்கள். அவளும் உதவி செய்ய இருவரும் சமையலறை மேஜை மீது இருந்த உணவு பாத்திரங்களை எடுத்து வந்து மேஜை மேல் வைத்து கொண்டனர். உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கேன். அவியல், உருளைக்கிழங்கு வறுவல், வெங்காய சாம்பார் அடுக்கி கொண்டே போனான். பாயசம் கூட வச்சிருக்கே, அதிசயப்பட்டாள் அவள். வீட்டின் வருங்கால எஜமானி முதலாக விருந்து சாப்பிட வருகிறாள். அதனால்தான் நாவில் பட்ட பாயாசத்தில் இனிப்பு உடல் முழுவதும் பரவிவிட்டது போன்ற மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். ஹாஸ்டல் வாசலில் அவளை திரும்ப கொண்டு வந்து விட்ட போது பிரிய மனமில்லாதது போன்று அவள் கருத்தை அழுத்தி பிடித்தான். திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஒரு வாரம் ஓடி போயிடும். கவலைப்படாதே, நாளைக்கு பம்பாயிலிருந்து டெலிஃபோன் பண்ணுவேன். பரோடாவுக்கு போனதும் விவரமாக கடிதம் கொடுக்கிறேன். ஒரு சமயம் கடிதத்துக்கு முன்னாடியே நானே நேரில் வந்துடுவேன். எங்கே முகத்திலே சிரிப்பை காணமே? கேட்டுக்கொண்டே காரின் கதவை திறந்து விட்டான். மங்களா இறங்கி வெளியேறும் முன், இந்தா இதை வச்சுக்கோ, நான் வரும் வரை இது என் ஞாபகமாக உன்னோடு இருக்கட்டும் கூறிக்கொண்டே தன் விரலில் போட்டிருந்த மோதிரத்தை கயிற்றி அவள் கைவிரலில் போட்டான். சன்னமான அவள் விரலில் மோதிரம் கடகடுத்தது. கீழே விழாவண்ணம் கையை சற்றென்று இறுக்கி மூடிக்கொண்டாள். இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்தால் அழுது விடுவாள் போன்ற துக்கம் அவளுக்கு. தலையை அசைத்துவிட்டு புன்முறுவலுடன் மௌனமாக விடை பெற்று கொண்டாள். கேட்டை திறந்த காவல்காரனுக்கு பொறுமை இருக்கவில்லை. பலமாக இருமைவிட்டு டார்ச்சை அவர்கள் பக்கம் சுழற்றினான். அதற்கு மேல் நிற்க முடியாது. அவள் கையை அசைத்துவிட்டு உள்ளே நுழைந்து விட்டாள். கார் வேகமாக நகர்ந்தது. அத்துடன் தன் உயிரும் நகர்ந்து விட்டது போன்ற உணர்வுடன் அறையை திறந்து விளக்கை போட்டாள். கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்தாள். கை விரலில் நின்று அந்த மோதிரம் கழின்று தரையில் உருண்டோடியது. திக்கென்ற உணர்வு நெஞ்சை அமக்க ஓடி சென்று எடுத்து உடைவை தலைப்பால் துடைத்து உள்ளங்கைக்குள் வைத்து கொண்டு வெளிச்சத்தில் நன்றாக பார்த்தாள். கே என்ற ஆங்கிலத்தில் எனாமலில் பொறிக்கப்பட்ட தங்க மோதிரம் அவள் விரலுக்கு பெரியது. அதை அணிந்து சென்றால் நழுவி விழுந்து காணாமல் போனாலும் போகலாம். சகுந்தலை மோதிரத்தை துளைத்து பின் தானே சகல கஷ்டங்களுக்கும் ஆளானால். என்ன இது அசம்பாவிதமான ஓமை! மோதிரத்தை பத்திரமாக கைக்குட்டையில் வைத்து சுற்றி தன் கைப்பைக்குள் வைத்துவிட்டு விளக்கை அணைத்தாள். படுக்க மீது வந்து சாய்ந்து கொண்டதும் குபுக்கென்று அழுகை பொத்து கொண்டு விட்டது. தலையணி மீது முகத்தை பதித்து கொண்டு விம்மி அழுதாள். மறுநாள் முழுவதும் அலுவலகத்தில் அவளுக்கு வேலை ஓடவே இல்லை. பார்த்த ஃபைல்களையே வைத்தியக்காரி போல திரும்ப பார்த்து கொண்டிருந்தாள். மாலை ஹாஸ்டலுக்கு வந்ததும் விரைவாக பொது ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டாள். இரவு உணவுக்கு பின்னர் 9 மணி அளவில் தான் காசிநாதன் பம்பாயிலிருந்து அவளை தொலைபேசியில் அழைத்தான். 9 நிமிஷங்களுக்கு மேல் பேசினான். என்ன பேசினானோ அவளுக்கு தெரியாது. அவனது குரலை கேட்ட மகிழ்ச்சியில் அவள் திக்குமுக்காடி போய்விட்டிருந்தாள். நாளைக்கு நாங்கள் சூரத்திற்கு கிளம்புறோம். முடிந்தால் அங்கிருந்து மறுபடி கூப்பிடுறேன். விக்கெட்டுமா போனை? அவன் வைத்து விட்டான். வெகு நேரம் அவள் பொது அறையில் தொலைபேசியின் அருகில் பிரமை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள்.
மறுநாளும் அவளுக்கு அலுவலகத்தில் இருப்பு கொள்ளவே இல்லை. தொலைபேசிக்கு நினைத்த போதெல்லாம் தூக்கி வாரி போட அமைதியில்லாது தவித்தாள். அதற்கு பின்னர் 3 தினங்கள் எந்தவித தகவலுமின்றி நாட்கள் நகர்ந்தன. பகல் உணவு நேரத்தின் போது பையன் கொண்டு வந்து வைத்த தபால் கட்டை அவசரமாக ஆராய்ந்தாள். அவள் பெயருக்கு கடிதம் ஏதும் இருக்கவில்லை. ஏமாற்றமாகத்தான் இருந்தது. தொய்ந்துவிட்ட உணர்வை உற்சாகப்படுத்தி கொண்டு அன்று மாலை வேலையிலிருந்து ஹாஸ்டலுக்கு திரும்பவும் அந்த ஷாப்பிங் சென்டருக்கு தனியே ஒரு ஆட்டோவில் போனாள். அவள் தைத்து கொடுத்திருந்த ரவிக்கைகள் தயாராகி விட்டிருந்தன. அவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினாள். ஹாஸ்டலில் தன் அறைக்குள் வந்ததும் பொட்டலத்தை அவிழ்த்து அவைகளை படுக்கை மீது பருத்தலாக போட்டாள். கூலி அதிகமாக வாங்கினாலும் தையல்காரர் அவைகளை நேர்த்தியாக நன்றாக தைத்து கொடுத்திருந்தார். எந்த புடவைக்கு எது பொருத்தம் மனதிற்குள் கணக்கிட்டபடி மானசீகமாக அவைகளை அணிந்து கொண்டு அவனுடன் எங்கெங்கேயோ மகிழ்ச்சியுடன் வளைய வந்தாள். கற்பனையிலே அன்றைய பொழுதை அப்படி தள்ளிவிட்டாள். அன்று இரவு வெகு நேரம் பொது ஹாலில் காத்திருந்தாள். அவனிடமிருந்து தொலைபேசியில் அழைப்பு வரவில்லை. தாங்க முடியாத ஏமாற்றம் நெஞ்சை துக்கமாக அடித்து கொண்டது. 7வது நாள் காலை அலுவலகத்தில் அவள் அலுப்புடன் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். ஐயா இல்லாம ஆஃபீஸே விரிச்சுன்னு இருக்கு. பையன் பற்களை காட்டியபடி தேநீர் கோப்பையை அவள் முன் கொண்டு வந்து வைத்தான். அது சமயம் பதஞ்சலி மேஜையிலிருந்து தொலைபேசி கீழே. தாம் கொண்டு வந்த காஃபியை பிளாஸ்கிலிருந்து டம்ளரில் ஊற்றி சாப்பிடுகையில் எடுத்தவர் கீழே வைத்தார். ஃபோனை எடுத்தார். ஹலோ, பம்பாய் காலா? யார் பேசுறது? மிஸ் மங்களாவை கூப்பிடணுமா? ஒரு நிமிஷம் என்றார் உரத்த குரலில். திடுகிட்டு நிமிர்ந்தாள் மங்களா. அவள் நெஞ்சின் தீவிரமாக அடித்து கொண்டது. மிஸ் மங்களா, உங்களுக்கு பம்பாயிலிருந்து கால் வந்திருக்கு. அலுவலகம் முழுவதும் கேட்கும் குரலில் கூவி அழைத்தார். ஒரே நொடியில் மங்களா விரைந்து ரிசீவரை கையில் எடுத்துக்கொண்டாள். மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பில் அவள் உடல் முழுவதும் லேசாக ஆடியது. ஹலோ மிஸ் மங்களா, டைரக்டர் பிரசாத் பேசுகிறேன். பிரசாத் எதுக்காக பேசணும்? குழப்பம் தாளாது எச்சிலை விழுங்கி கொண்டாள். தொண்டை காய்ந்து போயிற்று. எஸ் என்று சன்னமான குரலில் முனகினாள். ஒரு கஷ்டமான செய்தியை சொல்ல வருந்துகிறேன். நேற்று காலை பரோடாவுக்கு அருகே மிஸ்டர் காசிநாத் பயணம் செய்து கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளாக்கியது. மிஸ்டர் காசிநாத்தும் என் டிரைவரும் காயம் அடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சார். நான் பேச முடியாது தாங்கன்னா அதிர்ச்சியால் திணறினாள் அவள். நான் நேரே போய் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்துவிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் குணமானதும் என் டிரைவரை இங்கே உள்ள எங்கள் குடும்ப டாக்டரின் நர்சிங் ஹோமுக்கு மாற்றிட ஏற்பாடு செய்துட்டேன். ஆனால் மிஸ்டர் காசிநாத்தை கவனிக்கிற பொறுப்பு தம்முடையதென்று சுவாமி ஜகலாந்தர் ஏற்றுக்கொண்டு விட்டதால் குறுக்கிட முடியலை. வந்துட்டேன். அப்போ பேச முடியாது. கண்ணுங்களை நினைக்க அவள் குமுறுவதை கண்ட பதஞ்சலியும் மற்றவர்களும் பதட்டமாக அருகில் ஓடி வந்தனர். என்ன ஆச்சு? ஏக காலத்தில் கேட்டபடி அவளை சூழ்ந்து கொண்டனர். நீங்க இங்கே வந்து செய்ய போவது ஒன்றுமில்லை. பொறுமையாக கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இது சமயம் அமைதியாக இருக்கணும். டைரக்டர் பிரசாத்தின் குரல் தேய்ந்து மறைந்தது. தொலைபேசியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. போனை வைத்துவிட்டு அந்த பயங்கர அதிர்ச்சியின் சுமையை தாளாது மேஜையை பிடித்து கொண்டு அவள் விமலுடன் குலுங்கினாள். காலடியிலிருந்து பூமி நழுவி முடிவில்லாத பள்ளத்திலே அவள் விழுந்து கொண்டிருப்பது போன்ற துருதியில் உணர்வில் தன் முன்னால் நின்றவர்களை நடுக்கத்துடன் பார்த்தாள். என்னமாச்சு? பதஞ்சலியின் ஓங்கிய குரல் மண்டையில் அடிப்பது போன்ற வேதனை. மேனேஜர் போன காருக்கு விபத்து ஏற்பட்டு அவரும் டிரைவரும் காயத்துடன் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்களாம். டைரக்டர் தெரிவித்தார். அதற்கு மேலே பேச முடியவில்லை. விம்மி கொண்டே தன் இருக்கையில் போய் உட்கார்ந்தாள். அந்த அறை முழுவதும் சுழன்று கொண்டு வந்தது. கண்கள் இருண்டன. எங்கேயோ ஒரு பள்ளத்திற்குள்ளே போய்கொண்டே இருப்பது போன்ற திகைப்பில் தன் நினைவை இழந்து மேஜை மீது சாய்ந்து விட்டாள்.